உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன சிவா, என்ன சொல்ற? ரம்யா, நீ சொல்லு. எனக்கு ஒண்ணும் தெரியாது. ரெண்டு பக்கமும் தப்புன்னு ஏதோ சொன்னீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? சும்மா இருக்கலாம்னு சொன்னேன். அது ஒரு தப்பா? சொல்லுங்க, உங்க எல்லாருக்கும் முன்னாடியே தெரியுமா தெரியாதா? என்ன தெரியுமான்னு கேக்குற? ஹலோ அக்கா, அப்ப சொல்லக்கூடாதுன்னு உன் புருஷன் சொன்னார்ல, அது உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். சிவா, எதுக்கு சம்பந்தம் இல்லாம என் பேர் இருக்கிற? சம்பந்தம் இல்லாம என்ன அர்த்தத்துல பேசுறீங்க? இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? இல்ல இந்த குடும்பத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? என்ன சொல்ல வரீங்க? ஏய், என்னடி உன் தங்கச்சி காவேரி அந்த தாசா லவ் பண்ணா, அதுக்கு நான் என்ன பண்றது? அப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சும் எனக்கு என்ன இருந்திருக்கீங்க, அதானே? என்னடி இதெல்லாம்? எத்தனை நாளா இதெல்லாம் நடக்குது? எதுக்கு கத்துற? அங்க ஜனனிக்கு கேட்க போகுது. ஐயோ பாட்டி, அவ காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டா. ஏன் முன்னாடி தெரிஞ்சா என்ன? ஊருக்கே தெரியும். ராசு குடும்பத்தோட மானம் கப்பல் ஏறிடுச்சு. காதலிச்சா தப்பா? நீ கூட தான் காதலிச்ச, கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. என்ன மாப்பிள்ள பேசுறீங்க? காதலிக்கிறது தப்பு இல்ல, அந்த மாதிரி ஒரு ரவுடிய காதலிக்கிறது தான் தப்பு. ஜாக்கெட்ட போடு, அளவு சரியா இருக்கான்னு நான் பார்த்து சொல்றேன்னு சொல்றான். அவனை காதலிக்கிறதெல்லாம் அசிங்கம் தானே? நான் சொல்றத சொல்லிட்டேன், நான் வரேன். பாத்தீங்களாமா, ஆரம்பத்துல இருந்து எல்லாமே தெரியும். அவனை பத்தியும் தெரியும். தெரிஞ்ச அமைதியா இருந்திருக்காங்க. யார் சொன்னது? அவனை பத்தி எனக்கு எப்படி தெரியும்? சரியா கூட அவனை பார்த்தது இல்ல. அவன் கருப்பா சோப்பான் கூட எனக்கு தெரியாது. என்ன பார்த்து சொல்லுங்க. என்ன சொல்லணும்? உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது? ஏய் அமராவதி, என்னடி இது? ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி இருக்க. சிவா, அவரை எதுக்குடா இன்வால்வ் பண்ற? ஒன்னா குடிக்கும் போது முகரைய பாக்கலையா? ஐயோ, மொத்த மேட்டரும் தெரிஞ்சிச்சு போல இருக்கு. உண்மையா சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா அவனை? சரியா ஞாபகம் இல்ல. எங்க உங்க கூட பிறந்த தங்கச்சி எப்படி ஒரு ரவுடி பையன் காதலிச்சா, அவன் கூட சேர்ந்து உட்காந்து தண்ணி அடிப்பீங்களா? என்ன சிவா சொல்ற? மாப்பிள்ள, நீங்க தண்ணில அடிப்பீங்களா? இல்ல, என்ன அசிங்கப்படுத்தணும் இப்படி எல்லாம் பேசுறியா? நாங்க இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அப்படிதானே? நாங்க போயிட்டா நீ நிம்மதியா இருப்பியா? அமராவதி, கிளம்பு போலாம். இனிமே நம்ம இங்க இருந்தா நமக்கு மரியாதை இல்ல. அம்மா, அவங்க பொருள்லாம் எடுத்து கொடுத்துருங்க. இனிமே அவங்க இங்க இருக்க வேண்டாம். டேய் சும்மா இருடா. ஏய் என்னடா கழுத்தை பிடிச்சு தழுவ போல இருக்கு? எப்ப போன்னு இருந்தியா? எப்ப பார்த்தாலும் வீட்டை விட்டு போறேன்னு பூச்சாண்டி காட்ட வேணாம்னு சொல்லு. உனக்காகத்தான் பொறுத்து போறாங்க, அதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. டேய் சிவா, விடுறா. மா பாரு காவேரி, கேட்க பார்க்க ஆள் இல்லைன்னு நினைச்சு ஊரை சுத்தணும்னு நினைச்ச மூஞ்சி பேந்து போகும். நான் இருக்கேன். என்ன மாப்பிள்ள, அவன் ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டான், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு ரோஷம் இருக்காத, எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க முடியாது. நானும் ரோஷமான குடும்பத்துல பிறந்தவன். ரோஷமா? என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு இல்ல. டேய் சிவா, நீ வாடா. டேய் வாடாங்கறல, வா. ஓ, அப்போ உன் கழுத்துல தாலி இல்ல, வெறும் கயிறு தான் இருக்கு. மவளை இன்னைக்கு நீ சிக்கன. உன் மானம் மட்டும் இல்ல, அத்தைக்கு உன் மேல இருக்கிற பாசத்தையும் சேர்த்து காலி பண்ற.
என்னடி சொல்ற? ஜனனி கழுத்துல தாலி இல்லையா? ஆமா அண்ணி, வெறும் கயிறை மட்டும்தான் கட்டியிருக்கா. ஏய், நல்லா தெரியுமா இதெல்லாம் சட்டுன்னு தெரியாது. நான் கன்ஃபார்மா சொல்றேன். அவ சுத்தி விடுறது கூட இப்படிலாம் சொல்லுவா. நான் ஜனனி போன்ல பேசுறத கேட்டேன். இவ்ளோ நாள் கல்யாணம் நடந்ததா தானே சொன்னாங்க. அப்ப எங்க தப்பு நடந்திருக்கும்? தாலி கட்டாமையா கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இப்ப கல்யாணம் நடந்ததா இல்லையான்றது நமக்கு தேவையில்ல. தாலி இல்ல, அதான் நமக்கு முக்கியம். இத வச்சு அத்தனை பேரு முன்னாடியும் அவளை அசிங்கப்படுத்தணும். இன்னைக்கு அவ இந்த வீட்டை விட்டு இல்ல, இந்த ஊரை விட்டே ஓடணும். இந்த தடவை ஜனனி நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அது சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? சரி, தாலியை கொண்டு வர்றது யாரு? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாலே சுமத்தின்னு ஒரு பொண்ணு, அவதான் புதுசா ஒரு தாலியை கொண்டு வரா. வரட்டும், அந்த சுமதிய வழியிலே வச்சு தூக்கிடுவோம். சூப்பர். சுமதி, என்னாச்சு? ஏய் துளசி, நீ கவலைப்படாத. நீ சொன்ன மாதிரியே நான் தாலி வாங்கிட்டேன். அங்க வரதுக்கு நான் பஸ்ஸும் புக் பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் டி. நீ நேரா தேரடி பக்கத்துல இருக்கிற சின்ன கோயிலுக்கு வந்துரு. எங்கடி இருக்காது? நான் லொகேஷன் உனக்கு அனுப்பியிருக்கேன். கோயில் டீட்டெயிலாம் மெசேஜ்ல அனுப்பியிருக்கேன், பாத்துக்கோ. சரி, ஓகே. நீ எதிர்பார்த்துட்டே இரு, அவ வரமாட்டா. உனக்கு சங்கு தாண்டி. ஜனனி, கொஞ்சம் ரூம் குள்ள வாங்க. எதுக்கு? உன் முகத்தை சரியா கவனிச்சிருக்கியா? இந்த சந்தனத்தை அப்படியே உன் முகத்துல அப்படியே அழகா பிம்பிள்ஸ் மேல ஒவ்வொன்னா குழு குழுன்னு வச்சோன்னா பிம்பிள்ஸ் எல்லாம் இருந்த இடம் தெரியாம ஓடி போயிடும். ஹலோ, இது நமக்குள்ள இருக்கிற 100 நாள் டீல் சம்மந்தப்பட்டது இல்ல. இது உன் மேல நான் வச்சிருக்கிற அக்கறை. இது என் கடமை. கையிடு. எட்ரா. நீ போடி. இப்போ போடி. உள்ள போ. மாமா, எனக்கும் பிம்பிள்ஸ் நிறைய இருக்கு. என்னையும் ஃபங்க்ஷன்ல எல்லாரும் பாப்பாங்க. கொஞ்சம் சந்தனம் எனக்கும் போட்டு விடுங்களேன். அப்படியா? சூப்பர்ல. ஆமா, உனக்கும் கொஞ்சம் பிம்பிள்ஸ் அதிகமா தான் இருக்கு. உனக்கு சந்தனம் பத்தாதேம்மா. ஒண்ணு பண்ணு, மாட்டு தொழுவத்துக்கு போய் அந்த மாட்டு சாணிய நல்லா அள்ளி அப்படியே பூசிக்க. அழகா இருப்பேன். இப்ப என்ன அர்த்தா? வாடி, சும்மா வந்து சந்தனம் பூசு, சுண்ணாம்பு பூசுன்னு வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.